எம்பெருமான் சிரித்தார்கள். எத்தனை இடத்தில் சிரித்தார்கள்? பல் தெரிய சிரித்த இடம் எத்தனை? புன்னகை என்பது பூமா நபியின் மொத்த வாழ்க்கையும். எப்பவுமே சிரிச்ச முகத்தை காணாக்கிடக்கூடாது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா? குறிப்பா ஆலிம்களும் ஹாஃபில்களும் அதற்கு வாரிசுகளா இருக்கணும். நம்ம 1000 பேர் நம்மை சந்திப்பாங்க, 1000 பேர் தங்கள் பிரச்சனையை சொல்வாங்க. அவர்களை நாம் சந்திக்கும் முகம் சிரித்த முகமாக இருக்க வேண்டும். சுண்டிய முகமும் கடுகடுப்பான முகமும் அது அல்லாஹ்வையும் ரசூலையும் திருப்திப்படுத்தும் முகம் அல்ல. அல்லாஹ்வும் ரசூலும் திருப்திப்படும் முகமும் அல்ல. அதை நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு பழக்கணும். ரசூலை நான் பார்க்கிற காலம் எல்லாம் புன்னகை இல்லாமல் பார்த்ததில்லை. ஜரீர் பின் அப்துல்லாஹில் பஜ்லி சொல்வார். ஜரீர் பின் அப்துல்லாஹில் பஜ்லி சொல்வார், அன்னலாரை நான் பார்க்கிற போதெல்லாம் ஒரு மனிதருக்கு கவலை இருக்காதா? துயர்கள் இல்லையா? துன்பங்கள் இல்லையா? சோதனைகள் இல்லையா? எல்லாம் இருந்தது. ஆனால் மக்களை சந்திக்கிற போது சிரித்த முகம் எம்பெருமான் காணாக்கியதில்லை. அல்லாஹ் நமக்கும் அந்த நசீபில் பங்களிப்பானாக. ஆமீன் சொல்லுங்க. ஹாபிஸ்கள் நிறைய இருக்கிறாங்க, குர்ஆன் உடையவர்கள் வாழ்கிறோம். அது கிடைச்சிச்சுன்னா நம்ம ரொம்ப பாக்கியமாயிடுவோம். நிறைய பேரு சில நேரங்கள்ல நம்மை கோபப்படுத்தி பார்க்க நினைப்பாங்க. அப்பவும் கூட நம்ம புன்னகைய வெளிப்படுத்திட்டோம்னு சொன்னா அவங்க தோத்து போயிடுறாங்க, நம்ம ஜெயிக்கிறோம். ஜெயிக்கிறதுக்கு பெரிய களமாட வேண்டியதில்லை, அழகிய சிரிப்பிலும் நாம் ஜெயித்து விடுகிறோம். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக.